அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். களவழி 40 செய்யுள் 8. சோழ நாட்டரசனுடைய போர் திறமையினால் போர்க்களம் எப்படி காட்சியளிக்கிறது என்று சொல்லுகிற மற்றொரு செய்யுள் இந்த செய்யுள். யானை மேல் யானை நெறிதர ஆனது கண்ணேர் கடுங்கனை மெய்யம் மாய்ப்ப எவ்வாயும் என்ன அருங்குன்றில் குறுகி இனம் போன்றவே பன்னார் இடிமுரசின் பாய்புணல் நீர்நாடன் நன்னாரை அட்டகளத்து. முரசு எப்படி ஒலித்து கொண்டிருக்கிறதோ அதுபோல அருவிகள் சத்தமிட்டு கொண்டே இருக்கக்கூடிய அரசனாம் சோழநாடு. அந்த அரசனுடைய தலைவனான சோழநாடு சோழன் பகைவர்களை போர்க்களத்திலே வென்றபோது அந்த போர்க்களம் எப்படி இருக்கிறது என்றால், அந்த பகைவர்களை அவன் வீழ்த்திய போது யானைகளை கொன்றிருக்கிறான். அந்த யானைகள் எல்லாம் நெருக்கமாக ஒன்று மீது ஒன்று வீழ்ந்து கிடக்கிறது. எதனால் அப்படி விழுந்தது என்றால், பெண்களுடைய கண்களை எப்போதும் அம்புக்கு சொல்லுவார்கள். அப்படி பெண்களுடைய கண்களைப் போல கூரியதாக இருக்கக்கூடிய அம்புகள் எல்லாம் உடலிலே தைத்து யானைகள் மாய்ந்து மலை போல் கிடக்கிறது. அதை பார்ப்பதற்கு எப்படி இருக்கிறது என்றால், கருப்பான மலை மீது குருவிகள் உட்கார்ந்து இருப்பது போல தோன்றுகிறது என்று சொல்லுகிற செய்யுள் மீண்டும் ஒரு முறை செய்யுள். யானை மேல் யானை நெறிதர ஆனாது கண்ணேர் கடுங்கனை மெய்யம் மாய்ப்ப எவ்வாயும் என்ன அருங்குன்றில் குறியினம் போன்றவே பன்னார் இடிமுரசின் பாய்புணல் நீர்நாடன் நன்னாரை அட்டகளத்து. நன்றி, வணக்கம்.